பழைய வண்ணாரப்பேட்டையில் கேரட் சாப்பிட்டதால் 2 வயது குழந்தை உயிரிழப்பு என விசாரணை நடந்து வருகிறது. நியூஸ்ல கிளைம் பண்றது என்ன அப்படின்னா 2 வயசு குழந்தை கேரட் சாப்பிட்டாங்க, மயங்கி விழுந்தாங்க, இறந்துட்டாங்க. எந்த ஒரு ரெசஸ்டேஷன் பண்ணாலும் குழந்தைய காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல நிறைய கேள்விகள் பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கேரட் சாப்பிட்டதுனால குழந்தை இறந்து போயிடுமா ஒன்று. ரெண்டாவது விஷயம், இதை எப்படியாச்சும் வீட்டில் கண்டுபிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருக்கலாமா? ஸோ இது எல்லாத்துக்கான ஆன்சர்ஸை நான் 1 by 1 கொடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேரட் சாப்பிட்டதுனால என்ன ஆகும் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சையான கேரட்டை நம்ம துண்டு துண்டா, அதாவது காயின் மாதிரி ரவுண்டா வெட்டி குழந்தைங்களுக்கு தரும்போது குழந்தைங்களால மென்னு அதை ஒழுங்கா சாப்பிட முடியாது. எஸ்பெஷலி அந்த டாட்லர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 1.5 வயதுலேருந்து 3 வயது குழந்தைங்க, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள போட்ட உடனே அது சாஃப்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள வந்து முழுங்கும் போது அது மூச்சு குழாயை போய் அடைச்சிடும். அது சாப்பிட்டா உணவு குழாய்க்கு தானே டாக்டர் போகணும். மூச்சு குழாய் அப்படின்னா குழந்தை வந்து கொஞ்சம் வேகமாக சாப்பிடும் போதோ இல்லை பெரிய சைஸ் கேரட்டை சாப்பிட்ருக்கோம், அது வந்து பச்சையாக இருந்ததுனால விக்கி அது மூச்சு குழாய்க்கு போயிருக்கும். மூச்சு குழாயில ரவுண்டா எந்த ஒரு பொருள் போனாலும் அது அடைச்சிக்கும். அந்த மாதிரி மூச்சு குழாய் அடைச்சுதான் இந்த குழந்தை பரிதாபமா இறந்திருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வீட்டில் எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்றது தான். அதில் கமெண்ட் இருந்தது, தலைகீழா போட்டு நீங்க வந்து குழந்தைய தட்டிருந்தாலே வெளில வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தலைகீழ போட்டு தட்டுறதுன்றது தப்பான மெத்தட் தான். வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், சின்ன குழந்தை அதாவது ஒரு 1 வயசு 1.5 வயசு வரைக்கும் உங்களால கையில வந்து இந்த மாதிரி தூக்கி பிடிக்க முடியுது அப்படின்னா உங்களுடைய ஆம்ல வந்து குழந்தைய வச்சுட்டு உட்காந்துட்டு குழந்தைய உங்க தொட மேல வச்சுட்டு குழந்தைய இந்த முதுகு பகுதி இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து கையை இந்த பகுதியை வந்து மேல இருந்து கீழே தட்டணும், மேல இருந்து கீழ்ப்புறமா. ஸோ குழந்தை வந்து ரொம்ப சாயக்கூடாது, ஒரு 30 டிகிரி ஆங்கிள் இருந்தா போதும். ஸோ மேல இருந்து கீழே நீங்க இந்த ப்ரெஷர் கண்டினியூஸா போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து மூச்சுக்குழாயில இருக்கிற வைப்ரேஷன்ஸை உண்டாக்கி அந்த பொருள் வெளியில வரலாம். இது முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட்டா நீங்க ஹாஸ்பிட்டல் வந்தாகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பத்தின உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கேளுங்க, அதுக்கான விடைகளை நான் தரேன்.